பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரே. எஜமானரே, எஜமானரே, இயேசு ராஜனே, கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானீரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானீரே. அமிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும். ஓ இயேசுவே, நீர் இல்லாமல்
அதனால நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டார். உலகத்தாருக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆமென். உன்னி எண்ணிய கர்த்தர் அவர் பிள்ளையா மாத்துறதுக்கு இருளுக்குள்ள இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை காட்டுறவங்களா நீங்க இருக்கணும். அதுக்குதான் உன்னை அவர் பிள்ளையா மாத்திருப்பாரு. ஆமென் சொல்லுங்களா. இங்க சொல்றாரு பாருங்க இயேசு, நீங்க உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. மலை மேல இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்றாரு. 15ல விளக்கு கொளுத்தி அத மூடி வைக்க கீழே வைக்க மாட்டாங்க. நீங்க பாருங்க, அந்த காலத்துலாம் விளக்கு, நான் கிருஷ்ணால் விளக்குலாம் நான் இருந்திருக்கிறேன். எங்க வீட்டுல கிருஷ்ணால் விளக்கு தான், ஓலை வீடு தான். அந்த வீட்டில் நான் பார்த்த காரியம், கீழே வழுக்க வச்சா அந்த கீழே மட்டும்தான் வெளிச்சம் தரும். அதுக்குன்னு மண்ணு செவரில் ஒரு பீம் மாரி ஒன்று கட்டியிருப்பாங்க, தூண் மாரி அப்படி இருக்கும். அதில் அந்த வழுக்க வச்சா அந்த வீடு முழுவதும் அந்த வழுக்கு வெளிச்சம் தரும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. அப்ப நம்ம கூட நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளிச்சத்தை தருவங்களா இருக்கணும். உங்க அக்கம் பக்கத்தில் பல இருளுக்குள்ள இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை காட்டணும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. வெளிச்சத்தை காட்டணும். என்கிட்ட கர்த்தர் சொன்னாரு, லைட் அடிங்கன்னாரு. இப்போ உங்க வீட்டில் யார் வீட்டில் இப்போ இருட்டு இருக்குதுன்னா பண்ணுவீங்க, ஒரு லைட் வாங்கி வச்சிருப்போம். இப்போ செல்போனு லைட்டாக இருக்குது. ஆமென் சொல்லுங்க. பட்டுன்னு கரண்ட்டு போனோடனே சட்டுன்னு இப்படி ஒரு லைட்டை போட்டு அப்படி அந்த வீட்டுக்கு அப்படி வைப்போம். ஆமென் சொல்லுங்க. என்கிட்ட சொன்னது இந்த செல்போன் லைட் இல்லை, இந்த லைட் இல்லை, உன்னையே கர்த்தர் லைட்டாக வைக்கணும்னு விரும்புகிறாரு. ஆமென். ஆமென் சொல்லுங்க. நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிறது என்னன்னா, அமாவாசைன்ற நாள் இருட்டை தான் அமாவாசைன்னுவாங்க. இந்த அமாவாசைன்றது இருட்டு, இருளை தான் அமாவாசைன்னு சொல்றது. அமாவாசையில் எதுவும் பித்தளை பெணத்தில் வரும், பைத்தியம் வரும். அமாவாசைனா அந்த அம்மா ஓடினேக்குது, ஏமா ஏமா நில்லு 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 ஏமா. அது அமாவாசைனா அது மற்ற தலைகளெல்லாம் விரிச்சிக்கின்னு துணிகளெல்லாம் மவுத்துட்டு ஓடணுவாங்க, பித்தம் புற்றின்னு. அப்போ உண்மையாக அமாவாசைக்கு நம்ம வெளிச்சமா இருக்கணும். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை கொடுக்கறவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்களா. வெளிச்சமா மாறணும். அல்லேலூயா. ஆமா. உங்க வீட்டில் ஒரு பக்கத்தில் ஒரு 4 வீடு இருக்குதா, இந்த பக்கம் 4 வீடு இருக்குதா, அவங்களுக்கு உங்க வீட்டில் இருக்கிற வெளிச்சம் அவங்க வீட்டுக்கு போகணும். அவங்க வீட்டுக்கு போகணும். ஒரு பெரிய போக்ஸ் லைட்டு இப்போ நம்ம தெருவில் வைப்பாங்க, பெரிய ஒரு லைட்டு வச்சிருப்பாங்க. அந்த லைட்டு பெரிய உயரத்தில் இருக்கும். அந்த தெருவுக்கு அது வெளிச்சம் கொடுக்கும். ஆமே. அது போல நம்ம இருக்கிற தெருவில், நாங்கள் இருக்கிற வீட்டாண்ட, இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கும், இந்த பக்கம் இருக்கிற வீட்டுக்கும், இந்த சைடு அந்த சைடில் இருக்கிற வீட்டுக்கும், எங்க வீட்டு மூலியமா தேவனுடைய பரலோகத்தில் இருக்கிற வெளிச்சம் எங்க மூலியமா எங்களை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியில் பிரகாசிக்கப்படணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. வெளிச்சம் இல்லைனாவே துக்கம் இருக்கும், வாக்குவாதம் இருக்கும், கோபம் இருக்கும். ஆமென் சொல்லுங்க. மன அழுத்தம் இருக்கும். மூஞ்சி கொஞ்ச நேரம் பார்த்தா நல்ல அழகா பார்த்தா அழகு மூஞ்சா இருக்கும். இன்னும் கொஞ்ச நாளில் பார்த்தா கொஞ்சம் மூஞ்செல்லாம் கொஞ்சம் கோபத்தில் மாறிடும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம். அது இருள் ஒரு மனுஷனுக்குள்ள இருந்தா, ஆமென் சொல்லுங்களா. இங்க ஜீசஸ் எதுக்கு சொல்றாரு இங்க பாருங்க. மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் அவர் முதல் இந்த பூமிக்கு வரும்போது அவர் சொல்ற ஒரு வார்த்தை 15ல், இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை
கண்டார்கள். மரண இருளில் திசையில் இருந்தவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது. உங்க தெருவில் ஒரு தெருவில் நேரா நீங்க போனா பல பேருக்கு பல நோயில அவங்கள மரணத்துக்குள்ள கொண்டு போகலாம். நேற்று கூட திடீர் நகரை காட்டினாரு. இன்னைக்கு பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தர் இறந்துட்டு இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. திடீர் நகர் பகுதியில் திடீர் ஒருத்தர் ஒரு போஸ்டர் போட்டு பார்த்தேன். அதே போல பெருமிட்டில் ஒருத்தர் நான் பார்த்தேன். நான் வரும்போது இந்த பெருமிட்டை பார்த்தேன். பெரிய வண்டி இப்பெல்லாம் சூப்பராக இருக்குது. ஏற்றின்னு போய் பொதிக்க அந்த வண்டி கண்ணாடி ஏசி போட்ட வண்டி. அதில் சோபா, உட்கார்றவங்களுக்கு சோபா, படுக்கிறவருக்கு நல்ல ஏசி போட்ட பெட்டி பார்த்தேன். பெருமிட் உள்ள போகுது. அப்போ பெருமிட்டில் இருக்கிறவங்க அன்னைக்கு போய் அவர் ஆயுது, அப்பா அம்மா அப்பா விட்டு போயிட்டேம்மா செல்லம். அந்த அம்மா எவ்வளோ நல்லவங்க, எவ்வளோ பேர் இங்கே இருக்கிற அநியாயம் பண்ணுறோம் அக்கிரம் பண்ணுறவங்களாங்கிறான். அவன்லாம் சாவாத, இவங்க இறந்து போயிட்டாங்களே அப்படி சொல்கிறதுனால ஒன்றுமே வந்துடாது. நீ அவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்தா அவங்களுக்குள்ள இருக்கிற மரணத்தை ஆண்டவர் துரத்துவார். நேற்று அதுக்காக நான் ஜெபிச்சேன். நேற்று இந்த சுத்து வட்டாரத்துக்கு கர்த்தர் என்னை ஜெபிக்க சொன்னார். அல்லேலூயா. ஒவ்வொரு தெருவு பேரை சொல்லி இயேசுவின் ரத்தத்தை எடுத்து அந்த தெருவில் இருக்கிற மக்கள் மேலாம் தெளிச்சேன். நான் பொண்ணும் தெருவில் தெளிச்சேன். அல்லேலூயா. ஆர்கேபுரத்தில் தெளிச்சேன். ஆமென். பி பிளாக், ஏ பிளாக்ல அந்த குப்பமோட்டை அந்த சைடில் இருக்கிற அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களை தெளிச்சேன். இந்த பக்கம் பெருமிட்டு என்எஸ் ரோடு, சிங்கஸ் ரோடு, பேரக்ஸ் ரோடு. அல்லேலூயா. ஒவ்வொரு தெரு பேரை சொல்லி நாங்கள் தெளித்தோம். எலிபன் கேட்டில் இருக்கிற பள்ளம், ஜடகாபுரம், உப்பாலம், ஒரு பேரை சொல்லி தெளித்தோம். மின்ட்டு சீட்டு. அமின் சொல்லுங்களா. நல்ல வாயத்திலிருந்து அமின் சொல்லுங்க. வெளிச்சம் உள்ள இருந்தாவே எந்த பகுதியில் மரணம் பார்த்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் தேவனுக்கு முன்பாக அது என்ன பண்ணும், பேசும். ஆமென். அவன் இங்க சொல்லிட்டு பாருங்க, இந்த வசனம் சொல்லிட்டு பாருங்க. மத்திய சுவிசேஷம் 4-5 அதிகாரத்துல நம்ம வெளிச்சம் தேவனுக்கு முன்பாக பிரகாசிக்குமா. அதுல சொல்லப்பட்டது 16, இவ்விதமாக மனுஷன் உங்கள் நற்கிரிகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா மகிமைப்படுத்தும்படிக்கு உங்க வெளிச்சம் அவருக்கு முன்பாக பிரகாசமா இருக்குது. இப்போ இதோ அவருடைய ஜனமா இருக்கிறீங்க. முன்னே நீங்க பிரியமானவர்களே, அந்நியர்களும் நீங்க ஆத்துமாக்கு விரோதமா போர் செய்கிற. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் அந்த காலத்தினாவி. உங்க ஆத்துமா காட்டியே போர் பண்ணும். உங்க வீட்டில் என்ன எப்படி நடக்குது, உங்க வீட்டுக்காரன் எப்படி இருக்கிறாரு, நீ நான் எப்படி இருக்கிற, உங்களை குறிச்சே தான் உங்களோட அது போராயின்னு இருக்கு. அதான் அந்த காலத்தினாவி. கர்த்தர் இன்னைக்கு அந்த ஆவியை துரத்தணும். வெளிச்சத்துக்குள்ள நீங்க வரணும். புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமா பேசி விஷயத்தில் பாருங்க, அந்த காலத்துல இருக்கிற வரைக்கும் நம்மள புறஜாதிங்க அவமானமா அசிங்கமா பேசுவாங்க. ஆனா வெளிச்சத்துக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற நற்கிரிகளை அவங்கள தேவன் பக்கமா திருப்பிடும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சர்ச்சைக்கு வர்றது முக்கியம் இல்லை. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சம் உங்களை சுத்தி இருக்கிற மக்களுக்கு காட்டப்படணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. வாசிங்க. அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அதன் நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவன் மகிமைப்படுத்தும்படி
நல்ல நடக்க உள்ளவர்களா நடந்து கொள்ளுங்க என்று உங்களுக்கு புத்தி சொல்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்க வாயில கெட்ட வார்த்தை வராது. வெளிச்சத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா யாரு மேலேயும் எரிச்சலும் பொறாமையும் கோபத்தையும் பட்டு இருக்க மாட்டீங்க. அமீன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களேன். பாரு, அதுல சொல்லப்பட்டிருக்குது வெளிச்சம். ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ள இயேசு நம்மளை கொண்டு வந்தாரு. அவர் ஆச்சரியமான தெய்வம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்தகார கிரிகளை, வெக்கமான அந்தகார காரியங்களை வெறுத்து விடுங்கன்றாரு. அது என்ன பண்ண? சினிமா பார்க்க வைக்கும், டிவி பார்க்க வைக்கும். அந்தகார இருள யாரா இருந்தாலும் சினிமாவை அவங்க விட மாட்டாங்க, டிவி அவங்க விட மாட்டாங்க. பைபிள்ல இருக்குது வெளிச்சம், பைபிள்ல இருக்குது உண்மை. பைபிள் படிச்சாவ அந்த பைபிள்ல வர ஆசீர்வாதம் எவ்வளவு இருக்குது. ஆனா அந்த பைபிளை வந்து படிக்க பிசாசு வைக்க மாட்டான். சர்ச்சான வரும்போது மட்டும் அந்த பைபிள் கையில இருக்கும். ஆனா வீட்டாண்ட போனா அது எங்கேயோ ஒரு இடத்துல மூலையில தூங்கின்னு இருக்கும். அங்கேருந்து வரும்போது தான் அதை தட்டி கிட்டி அதை அப்படி தட்டி எடுத்துன்னு வருவாங்க. சொல்லிட்டு பாருங்க, அந்த இடத்துல சொல்லிட்டு பாருங்க. 1-2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 3 வாசிங்களா. வெக்கமான அந்தகார காரியங்களை வெறுத்து. அப்படின்னா வெக்கமான அந்தகார காரியம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவை அறியாத தெரியாத வரைக்கும் சினிமா பார்த்துருக்கலாம், டிவி பார்த்துருக்கலாம், அந்த நடிகரை பார்த்துருக்கலாம், இந்த நடிகரை பார்த்துருக்கலாம். இயேசு என்னுடைய வாழ்க்கையில் வந்தோன்னையும் அவர் தான் என் கதாநாயகன், அவர் தான் என் ஹீரோ. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுத்தது தான் இருப்பாங்க. சினிமா விட முடியாது, சினிமா பாட்டை விட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு தேவன் வந்து நல்ல காரியத்தை செய்ய விரும்புவாரு. அவங்க உலகத்துக்குள்ள இருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்து பார்த்து தன்னை மற்றவங்களுக்கு காட்டும் போது அதுவே தேவனுக்கு மனசபமாயிடுது, மன துக்கமாயிடுது. ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. இன்றைய சினிமா தியேட்டர்லாம் கர்த்தர் மூடி கூட பார்த்தாரு. நீ கர்த்தர் அந்த ஆவியை துரத்தணும். நீங்க அந்தகார ஆவிக்குள்ள போய் மாட்டிக்கொள்ள கூடாது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த அதிகாரத்திலே பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 4 அதுல 5 வாங்க, சட்டுன்னு வாங்க. 4 வாசிங்க. தேவனுடைய சாயலா இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி பார்த்துக்க. அதுக்கு தான் சுவிசேஷம் போய் சொல்றோம். தேவனுடைய மகிமை, அந்த சுவிசேஷம் ஒளி அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் மேல வீசுவாரு. அவிசுவாசியாகிய அவர்களுக்கு பிரகாசமா இருக்காதபடிக்கு இப்பிரஞ்சபத்தின் தேவனானவன் அவருடைய மனதை குருடாக்கினான். இப்ப சுவிசேஷத்தின் ஒளிய ஒரு இடத்துக்கு இட்டுன்னு போவோம். இந்த வேலை வெட்டி இல்லை. அவன் புருஷனுங்க கேட்கறானுங்களோ கேட்கலையோ தெரியல. அதுக்கு மூஞ்சிங்களை பாரு, அதுங்களுக்கு வாங்க. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆனா என்ன யாரும் அது மாதிரி சொன்னதில்லை. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா நான் நிறைய ஜபம் பண்ணிட்டு தான் போறேன். நான் என் ஜபமே எங்க போனாலும் என்னை திட்டக்கூடாது, பேசக்கூடாது. போற இடத்துல வெல்கம் பண்ணி நான் ஜபம் பண்ண ஒத்துக்கணும். ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் நான் எந்த கிராமத்திலையும் போய் அடி வாங்கவே இல்லை. ஏன்னா நான் அந்த பட்டணத்துக்காக ஜெபிக்கிறேன், அந்த தெருவுக்காக ஜெபிக்கிறேன். அப்புறம் நாங்கள் எங்களை பிரசங்கிக்காமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றோ இயேசுவின் நிமித்தம் உங்களை ஊழியக்காரன் என்றோ இருளில் இருந்து
சொன்ன தேவன். இப்ப நீங்க இருள இருக்கலாம், உங்க மேல அவர் வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ண சொல்லி இருக்கிறார். உங்க வீட்டுல வெளிச்சம் வந்துட்டா மகிழ்ச்சி வந்துடும். வெளிச்சம் வந்துட்டா சரீரத்துல சுகம் வந்துடும். வெளிச்சம் வந்துட்டா உங்க தேவைகள் எதுவாக இருந்தாலும் வந்துடும். இன்னைக்கு கர்த்தர் அந்த வெளிச்சத்தை உங்க வீட்டுக்கு கொண்டு போகணும். கொண்டு போவாரா? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நைட்டு போய் சொல்லணும், ஆண்டவரே எங்க வீட்டை லைட்டா மாத்துங்க, வெளிச்சமா மாத்துங்க. வெளிச்சம் இருந்தாவே அந்த இடத்துல செய்யற விபச்சார வேசிதனத்தின் ஆவிய அந்த இடத்தை விட்டு துரத்திடுவாரு. அதுக்கப்புறம் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்து முகத்தின் உள்ள தமது மகிமையின் அறிவே ஆகிய ஒளிய தோன்ற பண்ண பொருட்டாக எங்க இருதயத்தை, இன்னைக்கு உங்க இருதயத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ணணும். உங்க இருதயத்தில் என்னென்ன கவலைக்குது, உங்க இருதயத்தில் என்னென்ன துக்கங்குது, பைபிள் சொல்றது. யோவான் சுவிசேஷம் 14:1 இயேசு சொல்றாரு, உங்க இருதயம் கலங்காம இருப்பதாகன்றாரு. சில இருதயம் கலங்கின்னு இருக்கும், சில இருதயம் துக்கப்பட்டு இருக்கும். ஆமென். அப்ப இருள ஒண்ணு, ஒரு இருதயத்துல வெளிச்சம் வந்துச்சுன்னா அந்த இடத்துல எப்பவுமே மகிழ்ச்சி இருக்கும். இருதயத்துக்குள்ள இருள் இருந்தா அது எப்பவுமோ தவறான காரியத்துக்குள்ள தான் மனுஷனை நடத்தும். இங்க வெளிச்சத்தை பார்க்கிறோம். யோவான் 1 கொரிந்தியர் 1:21 பாருங்களேன். 1:21. இருள் இருந்தா எப்படி? வெளிச்சம் இருந்தா இயேசுவின் வசனத்தை கேட்கும், அது பிரகாசிக்கப்படும். ஒடுக்கப்பட்டாலும் அது சொல்ல, நாங்க ஒடுக்கப்பட்டாலும் மனம் முறிக்க மாட்டோம். அந்த வெளிச்சம் இருந்தா பாருங்க எவ்வளவு பெனிஃபிட் இருக்குது. அது கீழே பாருங்க, அந்த 2 கொரிந்தியர்ல கீழே, அது கீழே வாசிங்க. அது கீழே கீழே எப்பக்கத்துல நெருக்கப்பட்டாலும் இங்க பாத்துக்க, வெளிச்சம் உனக்குள்ள வந்துட்டா நீ சொல்லுவ ஏச பகராரி. யாருக்கிறது? அவர் பார்த்துக்குவாரு. வெளிச்சம் உனக்குள்ள வந்துட்டா உன் வீட்டுல உன்னை யாரும் பேசினாலும் இல்லை அப்படின்னு சொன்னாலும், நீ சரீரத்தில் சுகம் இல்லை, வீட்டுல பீரோல பணம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை, எது வேணாலும் சொல்லலாம். அவர் உனக்குள்ள வந்துட்டா எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போக மாட்டேன், ஒல்லியாக மாட்டேன். குண்டாயின்னு போவேன், ஆனா ரொம்ப குண்டாக கூடாது. அப்புறம் கலக்கம் அடைந்தோ அப்படின்னா, கலக்கம் அடைந்து நான் வேலை வெட்டி இல்லாத கஷ்டத்துக்கு மேல கஷ்டம் இருக்கலாம். நம்ம பக்கத்துல இருக்கிறவங்களே நம்மளை திட்டி என்ன பண்ணுவாங்க, நம்மளை மனம் முறிய வைக்க பார்ப்பாங்க. மனம் முறினு, ஆனா உன் மனம் முறியாது. ஏன்? உனக்குள்ள ஒரு வெளிச்சம் இருக்குது. என்ன இருக்குது? நம்ம இன்னைக்கு உனக்குள்ள அந்த வெளிச்சம் வரணும். துன்பப்படுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, கீழே தள்ளப்பட்டோம் மடிந்து போவதில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய ஜீவன் எங்க சரீரத்துல விளங்கும்படி அது சுமந்து திரிகிறோம். இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் சுமந்து எங்க சரீரத்துல சுமந்து திரிகிறோம். அப்ப அந்த வெளிச்சம் இன்னைக்கு தேவை. உங்களை ஒடுக்கிற காரியம் போகணும், உங்களை துன்பப்படுத்துற காரியம் போகணும், உங்களை தள்ளுற காரியம் போகணும். மனம் முறிகிற மாதிரி பேசும்போது என்ன பண்ணுவீங்க? நல்லா பேசியிருந்தாங்கப்பா, திடீர்னு திட்டினாங்க பாரு, எனக்கு கண்ணில் தண்ணி வந்தது பாரு, என்னால் அதெல்லாம் மனம் முறிவேன். ஆனால் உள்ளுக்குள்ள வெளிச்சம் இருந்ததுன்னு வச்சுக்க, நீ வந்து நீ சோர்ந்து போக மாட்ட, நீ கலங்கி போக மாட்ட. ஒரு பிரச்சனை காயில வந்தா கூட 1 ஹவர்லயே அதை மறந்துட்டு சந்தோஷமா இருப்பேன். அந்த வெளிச்சம் இல்லாதவங்க தான் அன்னைக்கு ஃபுல்லா, நான் ஏன் தான் அவங்ககிட்ட பேசணும்னு தெரியல, எதுக்குதான் என்ன முறைச்சாங்கன்னு தெரியல, எதுக்குதான் திட்டினாங்கன்னு தெரியல, அன்னைக்கு
அன்னைக்கு நாள் முழுவதும் அந்த இருள் என்ன பண்ணோம், நம்மளை திட்டிக்கினே பைத்தியக்காரனா. இன்னைக்கு வண்டி ரோட்ல போகும்போது கூட எதிர்க்க வண்டி வரும், இப்படி வந்துன்னு இருக்கோம். நம்ம அந்த திட்டினதும் சண்டை போட்டதும் அப்படி காணும். ஒருத்தன் இப்படியே காட்டாங்க, என் வண்டியா வந்து சாவறதுக்குன்னு காட்டான். ஆமீன் சொல்லுங்க. அப்போ இன்னைக்கு பாருங்க, நீங்க சில பேர் பாருங்க, இந்த பித்தளை பெண்ணத்தில் போறவங்க, நம்ம வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா இருந்தாலும் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியாது, போயினே இருப்பாங்க. எக்கா 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 அப்படின்னா கூட தெரியாது. ஏன்? அப்புறம் அவங்க வீட்டில் போய் சொல்லுவோம், நேற்று கூப்பிட்டேன்னு உன்னை கண்டுக்காதே போறிய. அப்படியேம்மா அப்படியேம்மான்னுவாங்க. மன முறிவு, ஆமே, ஒடுக்கப்படுறது. அல்லேலூயா. அந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்துட்டா, ஆமென் சொல்லுங்க. யார் உன்னை திட்டினாலும், யார் உன்னை பேசினாலும், யார் உங்க வீட்டில் எந்த காரியத்தை பண்ணாலும், அந்த வெளிச்சம் உனக்குள்ள வந்துட்டாவே அது வேற தான், அது வேற மாதிரி தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அங்க ரோமர் அதிகாரத்தில் சொல்லுது, வெளிச்சம் தேவைன்னா தேவனை துதிக்கணும், தேவனை சோத்தரிக்கணும். தேவனை இப்ப எல்லாம் சோத்திரம் போடும்போது எல்லாரும் சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. வாயெல்லாம் வலிக்குது பாஸ்டர், இங்க சோத்திரம் சொன்னா வீட்டில் சாப்பிடும் போது பல்லுலாம் வலிக்கும். அதனால ஊமை மாரியே நான் இருக்கிறேன். நம்ம எந்த அளவுக்கு ஊமை மாரி நம்மளை வந்து ஒப்பு கொடுத்துட்டு போறோமோ அவன் நம்மளுக்குள்ள பூந்துருவான். படுத்துப்பாரு, உனக்குள்ள இருக்கிற அந்த ஈரலெல்லாம் அவர் வெளியே தோத்துருவாரு. அங்க பைபிள் சொல்லுது பாருங்க, ரோமர் 1:21 அவர்கள் தேவனை அறிந்தும், ஃபர்ஸ்ட் பார்த்துங்க, இருள ஒருத்தருக்குள்ள இருந்துட்டா தேவனுடைய பிள்ளைகளா தான் இருப்பாங்க. தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமல், பார்த்துக்க, தேவன் இங்க வந்துக்கிற ஆமென் வராது. அந்த இருள் என்ன பண்ணும், பசி எத்துக்கும் உப்பியோ கில்லுதுல வயிறு, நேரத்தெல்லாம் சாப்பிட்ட இல்ல, இப்போ பத்னியா உட்காந்து வீட்டில் வரும்போது பசி எடுக்காது. இது மாதிரி இடத்துல வந்தால் தான் தலை சுத்துறதும் பசி எடுக்கிறதும் மழக்கம் வருதும். ஆமென் சொல்லுங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவன் வயிற்று நிரப்புறதுக்கு ஒன்று வந்திருக்குது. ஆமென். உங்களை நாங்கள் பட்னியாக அனுப்பவும் மாட்டோம், நீங்கள் கவலையே பத்தவில்லை. வீடு போய் சேர்ற வரைக்கும் உங்கள் வயிறு திம்முன்னு இருக்கிற மாதிரி கம்முன்னு ஒன்று வாங்கி வந்துக்கிறோம். அப்புறம் சோத்தரிக்காமல் இருந்தா, அப்ப சோத்திரன்றதை சொல்லணும். சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா, சோத்திரம், அல்லேலூயா. ஆமென். அப்புறம் தங்கள் சிந்தையினால சோத்திரம் இல்லாத போகும்போது தான் சிந்தையில இருள் பூந்துரும். வீணரானார்கள், உணர்வு இல்லாத அவர்களுடைய இருதயம் இருள் அடைஞ்சிருக்குது. அதுக்குதான் சோத்திரம் தேவை. பாடும் போது பாடணும், துதிக்கும் போது துதிக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, இங்க பாக்குறோம் வெளிச்சம் அதுல தான் வருது, சோத்திரத்துல வெளிச்சம் வரும். அல்லேலூயா. ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுது, அவருடைய வசனம் என் காலுக்கு தீபமோ பாதைக்கு வெளிச்சமா. அப்ப பைபிள் வெளிச்சமா இருக்குது. லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் இருக்குது. இயேசு போய் அந்த இடத்துல ஜெபிக்கும் போது லூக்கா 9:29, 30-31 பார்த்தா அந்த இடத்துல தூங்குற ஒரு கூட்டம் இருந்தது. அவர் கூட எப்பவும் தூங்கிக்கினே இருக்கிற ஒரு கூட்டம் அவர் பின்னாலேயே இருக்கும். அல்லேலூயா. இயேசு எங்க போய் ஜெபம் பண்ணாலும் இவங்க முதலாவது தூங்கின்னு தான் இருப்பாங்க. அங்க தூங்குறாங்க, 3 பேர் தூங்குறாங்க. இயேசு வந்து அந்த இடத்துல நிக்கிறாரு. அவருடைய வஸ்திரம் பிரகாசிக்கப்பட்டதுன்னு, அவருடைய முக ரூபம் மாறினதுன்னு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. லூக்கா மார்க்கு யாத்திராகம் 34ஆம் அதிகாரம் 28 பார்த்தா 40 நாள் மோசே கர்த்தருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டு வரும்போது அவருடைய முகத்தை தேவன் பிரகாசிக்க பண்ணாருன்னு. அவர் இருதயத்தை பிரகாசிக்க பண்ணுவாரு, துணியை பிரகாசிக்க பண்ணுவாரு.
முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுவார். ஆமீன் சொல்லுங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க நல்லா ஜெபம் பண்ணி பாருங்க, பவுடர் உங்க முகத்துக்கு தேவையில்லை. ஆமீன் சொல்லுங்க. வேக்கர் வராது, மூஞ்சி கருப்பா மாறாது, அப்படி வராது, இப்படி முகம் தொங்காது. ஆமீன் சொல்லுங்க. நீங்க ஒண்ணு நிறைய ப்ரேயர் பண்ணி பாருங்க. எப்போ அந்த கல்யாணம் ஆகும்போது எப்படி இருந்த அதே மூஞ்சி தான் இருக்கும். சில பேர் கயம் மூஞ்சின்னுவாங்க, கயம் மூஞ்சி அப்படின்னு. என்னது? தூங்கி 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 காலையிலையும் தூக்கம், நைட்லையும் தூக்கம், எப்போ பார்த்தாலும் தூக்கம். ஜபம்னு சொல்லிட்டா ஒரு 5 நிமிஷம், அதுவே பெரிய ஒரு ஜபம். 5 நிமிஷத்துலயே தேசத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் சென்னை பட்டணத்துக்கும் ஜபம் பண்ணிட்டு அழகா தூங்க வேண்டியதுதான். எதுக்கு ஜபம் பண்ணாங்க, எதுக்கு தொடங்கினாங்க, எதுக்கு முடிச்சாங்கன்னு தெரியாது. ஆனா ஆத்மா கத்தர சோத்திரன்றது மட்டும் பலமா வரும். ஆமீன் சொல்லுங்க. நீ கத்தரதை மாத்தணும். நான் முடிக்க போறேன். நீங்க வெளிச்சமா மாறணும். அந்த கருத்தின் ஆவி உங்களை விட்டு துரத்தப்படணும். உங்களை குழப்பத்தை கொண்டு வர ஆவி துரத்தப்படணும். உங்க வீட்டுல ஒரு பிரச்சனை வருதா, காயில வருதா, உடனேயும் அதை மாத்திடணும். காயில நடந்திருக்கும், அந்த சாயந்தரம் வரைக்கும் அந்த யானை கூட பறக்கும். டமால் டிமில் உயிரும் போது தெரிஞ்சுக்கலாம். ஆமீன் சொல்லுங்க. சோறு ஆக்கியிருப்பாங்கன்னா கிட்ட வரும்போது அந்த சோறு அப்படி தள்ளி விடுறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் அந்த கருத்துனா. ஆமீன் சொல்லுங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவன் பைபிள் சொல்லுது, இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய வெளிச்சத்தை கண்டாங்களாம். நீங்க அவங்களா மாறணும். உங்க மேல ஒரு வெளிச்சம் வரணும். தமிழ்நாட்டில் இருக்கிற இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு நீங்க வெளிச்சத்தை கொடுக்கறவங்களா இருக்கணும். உங்க தெருவில் இருக்கிறவங்களுக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்கணும். ஆமீன் சொல்லுங்க. கேப்பம்மா. ஏசாயா அங்க சொல்லப்பட்டிருக்குது, 9:2 சொல்லப்பட்டிருக்குது, இருளில் இருக்கிற ஜனங்க பெரிய இருள நடந்த ஜனங்க, இருள நடக்கிற ஜனங்க யார் மூலியமா அந்த பெரிய வெளிச்சத்தை காணுவாங்க? உன் மூலியமா தான். நீ தான் அந்த வெளிச்சத்தை காட்டணும். ஆமீன் சொல்லுங்க. அதுக்கு தான் இங்க கூடி இருக்கிறோம். உங்க வீட்டில் இருக்கிற இருளை கர்த்தர் அகற்றணும். இருள் இருந்தா துக்கம் இருக்கும், இருள் இருந்தா அந்த கலகம் இருக்கும், குற்றப்படுத்துற காரியம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்மளை விட்டு அந்த ஆவியை துரத்தணும். நம்ம வீட்டை விட்டு அந்த பிசாசை துரத்தணும். உங்களை அலக்கழிக்கிற ஆவி, உங்களை கோபப்படுத்துற ஆவி, உங்க வீட்டில் எதுனா ஒன்று ஆனா அந்த எண்ணத்தோடையே உங்களை அந்த நாள் முழுவதும் முழுக அடிக்கிற ஆவி, இன்னைக்கு உங்க குடும்பத்தை விட்டு அந்த ஆவியை துரத்தணும். சாத்தான வெளியே போ, எங்க வீடு வெளிச்சமாகுது. தாவீது சொல்றாரு, தேவர் என் விளக்க ஏத்துவாரு, நான் இருள. ஆனா பார்த்தா அங்க அப்படி இல்லை, பொண்டாட்டி இருட்டாகுது. ஆடின்னு வராரு, ஐயா உனக்கு வெக்கம் மானம் சூடு சொர்ணம் இல்லை, நீலாம் ஒரு ராஜாவான்னு சொல்லி கேட்குறாங்க அவரை. அல்லேலூயா. ஆனா அதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் தான் சொல்றார், தேவரே என் விளக்க ஏத்துவீர், என் இருள வெளிச்சமா மாத்துவீங்க. ஆமென். மிகா அதிகாரம் 7 சொல்லப்பட்டிருக்குது, நான் இருள உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பாருன்றாரு. ஆமென். எழுந்து பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை எப்படி உதிக்கும். நீ அந்தந்த நேரத்தில் ஜெபம் பண்ணி, அந்தந்த நேரத்தில் பைபிள் படிச்சு, அந்தந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஏத்த இயேசு சொல்றார், 1 மணி நேரமாவது நீ ஜெபம் செய்யக்கூடாதான்னு. இன்னைக்கு 1 மணி நேரம் நல்ல ஷார்ட் பிலிம் தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களா. இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்களா. நாளைக்கு காலையில் இந்த ஆராதனையில் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், நீங்கள் வந்து பாருங்க, உங்களை ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கண்ணை மூடுவோம். ஒருத்தருக்கு கையை பிடிங்க, ஒருத்தருக்கு ஃபஸ்ட்டு ஜெபிங்க. இயேசுவே, இவங்களுக்குள்ள எந்த இருள் இருந்தாலும், எந்த கஷ்டம் இருந்தாலும், எந்த சண்டை இருந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிங்க. கீதாவுடைய பையனை விட்டுருங்க, அந்த பக்கம் நம்ம லாவணியாவுடைய கையை பிடிச்சி
2 கையை பிடிச்சி அப்படியே ஒன்றா அப்படியே நின்று ஜெபிங்க. அது மாதிரி ஒருத்தர் பிடிங்க கையை, உங்கள் கையை பிடிச்சிங்கன்னா அப்பா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபிங்க. இவங்க இங்கேருந்து வந்த மாதிரி திரும்பி போகக்கூடாதுப்பா. எந்த விதத்தில் எந்த விதமான போராட்டங்கள் இவங்க சரீரத்தில் இருந்திருந்தாலும் இன்னைக்கு வெளிச்சம் இவங்க மேலே வந்திருக்குது. பரலோகத்தில் இருக்கிற வெளிச்சம் இவங்களுக்குள்ள போகணும். எல்லாம் ஜெபிங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிங்க, கையை பிடிச்சி ஜெபிங்க. நல்லா நீங்களே ஜெபிங்க, நான் சொல்லக்கூடாது. ஜென்ஸுங்கன்னா ஜென்ஸுங்க கையை பிடிங்க, சகோதரனை ஆசீர்வதிங்க. எந்தெந்த இருளுக்குது, எந்தெந்த குடும்பத்தில் கஷ்டங்குது, எந்தெந்த வியாதிக்குது, எந்தெந்த வீட்டில் சமாதான கேடுக்குது, எந்தெந்த வருமானம் இல்லாத வீட்டில் என்னென்ன போராட்டங்குது, இன்னைக்கு எல்லா இருளும் ஒவ்வொரு குடும்பத்தை விட்டு வெளியே வரணும். கனவு மனைவிக்குள்ள எந்தெந்த சண்டை, கனவு மனைவி பார்த்து சந்தேகப்படுறது, மனைவி கணவனை விட்டு இதுமே தவறான காரியத்தில் கணவனா மனைவியா போய் தேவையில்லாதவங்கிட்ட மாட்டிக்கின்னு குடும்பத்தையே அழ வைக்கிறது. இன்னைக்கு அந்த இருளெல்லாம் எங்க குடும்பத்தை விட்டு வெளியே போட்டோம்பா. நாங்க இங்க இருந்திருந்தாலும், எங்க வீட்டுல வராதவங்க இங்க இருந்தாலும், நான் இங்க ஜெபிக்கும் போது எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற இருள வெளியே துரத்துங்கப்பா. சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஜெபிங்க, சொல்லி ஒவ்வொருத்தரும் ஜெபிங்க. நன்றி நன்றி இயேசு ரத்தத்தினால் தெளித்து ஆண்டவரே உங்க ரத்தத்தை இயேசு ரத்தம் இயேசு ஜெபிங்க. ஜாமன் ஜென்ஸ் குச்சி கொண்டை கண்டிச்சு கை தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. நம்ம சென்னை பட்டணத்தில் இருக்கிற இருளை கத்த துரத்தணும். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இருளை கத்த துரத்தணும். குறிப்பாக இந்த மணிப்பூரில் ஒரு 3 ஊழியக்காரங்க செத்துட்டு இருக்கிறாங்க. மணிப்பூரில் ஒரு நல்ல தேவ சமாதானத்தை கத்த தரணும். மணிப்பூரில் இருக்கிற கத்தருடைய பிள்ளைகளெல்லாம் கத்தர் பாதுகாக்கணும். கத்தருடைய பிள்ளைகளை தேவன் கைவிடக்கூடாது. தேவன் மணிப்பூரில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்கணும். கத்தர் செய்வார்னு கத்தரை சோத்திரம் பண்ணுங்க. நான் முடிக்க போறோம். உண்மை இருளை துரத்துவோம். இருளை எங்க வீட்டை விட்டு போனோம். கோபத்தின் ஆவி, அந்தகாரத்தின் ஆவி, துரதினத்தின் ஆவி மனுஷனுக்குள்ள பூந்து எங்களை பழி வாங்குற ஆவி, மனுஷனுக்குள்ள பூந்து எங்களை எதிர்த்து நிக்கிற ஆவி. இன்னைக்கு எங்க தெருவில் எந்த மனுஷனுக்குள்ள எந்த பொல்லாத ஆவி அவங்களுக்குள்ள பூந்து எங்களை பகையா பார்த்தா, எங்களை கோபக்காரரா எங்களை சண்டை எங்க மேல சண்டை மாட்டணும். எங்க கிட்ட சண்டையில எப்பவும் நிக்கணும். எங்க முன்னால சமாதானம் இல்லாத எங்க சமாதானத்தை கெடுக்கணும்னு பார்த்தா, இன்னைக்கு அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியெல்லாம் துரத்துங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஆவியை துரத்துங்க. எங்க சென்னையில, எங்க தெருவில், எங்க அக்கம் பக்கத்துல எந்தெந்த மரணத்தின் ஆவி இருக்குதோ, மரணத்தின் இருள் இருக்குதோ, பாவத்தின் இருள் இருக்குதோ, இன்னைக்கு எங்க குடும்பத்தை விட்டு வெளியே போட்டோம். எங்க தெருவை விட்டு வெளியே போட்டோம். இன்னைக்கு ஒரு விடுதலை எங்களுக்கு வேணும். இன்னைக்கு ஒரு அற்புதம் என் சரீரத்தில் நடக்கணும். எந்த பேய், எந்த பிசாசுடைய ஆவி என் உடம்புக்குள்ள இருந்து என்னை ஜெபிக்க கூடாதபடி, துதிக்க கூடாதபடி, பைபிள் படிக்க கூடாதபடி, கர்த்தருக்கு அடுத்த காரியம் எதுல நான் செய்யக்கூடாதபடி எனக்கு தூக்கத்தை கொடுத்து பலவீனப்படுத்தி நான் ஜெபிக்க உட்கார்ந்தா குடும்பத்துக்குள்ளேயே தகராது, குடும்பத்துக்குள்ளேயே எரிச்சல், பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்ன சண்டை, பிள்ளைகளை ஜெபம் பண்ண சொன்ன எதிர்த்து நிக்கிறது, எல்லா இருளின் ஆவி எங்களை விட்டு வெளியே போட்டோம். உங்க வீட்டுல கனவு மனுக்குள்ள வந்த போராட்டங்கள், குடும்பத்துக்குள்ள வர எதிர்ப்பு, எரிச்சல், வாக்குவாதம், சமாதானத்தை கெடுக்கிறது, அந்த ஆவியெல்லாம் இன்னைக்கு கத்த துரத்துறாரு. அந்த பிசாசில அந்த நைட்டு உங்களை விட்டு துரத்தப்படுது. பில்லி சூனியத்தின் ஆவியை கத்த துரத்துறாரு. சூனியத்தின் ஆவியை துரத்துறாரு. ஏவலின் ஆவியை துரத்துறாரு. எந்தெந்த குட்டி சேர்த்த ஆவிகள் உங்களுக்கு விரோதமா எதிர்த்து நிக்க பாக்குதோ, இன்னைக்கு கத்தர் எல்லாத்தையும் நரகத்துல தூக்கி எரிச்சிட்டாரு. நீங்க சாட்சியா நிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை சாட்சியா நிறுத்த போறாரு. அப்பா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீங்க சொன்னீங்களே இருள் இருக்கிற ஜனத்துக்கு பெரிய வெளிச்சமா
2000 வருஷத்துக்கு முன்பாக இந்த பூமிக்குள்ள வந்தவர் எங்க சபையில யாருக்குள்ள அந்தகாரத்தின் ஆவி இருக்குதோ, துரதினம் பண்ற ஆவிக்குதோ, அதிகாரத்தின் ஆவிக்குதோ, வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவின் சேனைகள் எல்லாத்தையும் இன்னைக்கு நைட்டு கர்த்தர் நரகத்துல தூக்கி எறிங்க. எங்க சபையில இருக்கிற எல்லோரையும் வெளிச்சமா வைங்க. மோசே முகத்தை பார்க்கும் போது பிரகாசமா இருந்ததாமே. எங்க சபையில இருக்கிற ஒவ்வொரு முகத்தையும் பிரகாசமா வைங்க. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைஞ்சாங்க. வெக்கப்பட்டு போலனுக்குது. இங்க வந்த ஒவ்வொரு முகத்தையும் பிரகாசிக்க பண்ணுங்க. ஒவ்வொருத்தரையும் பிரகாசிக்க பண்ணுங்க. அப்பா யோவான் சானங்கனுடைய அப்பா வெளிச்சத்துல நீங்க களி கூர்னீங்கன்னு எழுதப்பட்டிருக்குது. யோவான் சானங்கனை பிரகாசிக்கிற விளக்கா வைத்தது போல இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் பிரகாசிக்கிற விளக்கா அவங்க காணப்பட கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா அந்தகாரத்தின் ஆவி, துரதினத்தின் ஆவி, கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி, கசப்பின் ஆவி, விபச்சாரத்தின் ஆவி, வேசிதனத்தின் ஆவி, பலவீனப்படுத்துற ஆவி, வியாதியை கொண்டு வர ஆவி, கடத்தை வாங்க வைக்கிற ஆவி, கஷ்டத்துல முழுக வைக்கிற ஆவி, எந்த ஆவில யார் எதுல சிக்கி இருந்தாலும் இந்த நைட்ல இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ. நீங்க மட்டும் ஒவ்வொருத்தரோட போங்கப்பா. ஒவ்வொருத்தரோட நீங்க வெளிச்சமா போங்கப்பா. ஒவ்வொருத்தரோட நீ வெளிச்சமா போங்கப்பா. யார் யார் வீட்டுல எந்தெந்த சண்டைகள், எந்தெந்த வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள் அதிகமாயிட்டதோ இன்னைக்கு அந்த வீட்டுல இருக்கிற ஆவியை துரத்துங்க. அந்த பிசாசியை துரத்துங்க. அப்பா நாளைக்கு நடத்த போற ஆராதனை கூட தேவன் பொறுப்பேற்றுக்கொள்ளும். இந்த இடத்துல இந்த கூட்டத்துல நாங்க எல்லாரும் கலந்துக்க நீ பாராட்டின கிருபைக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். வந்த ஒவ்வொருத்தரும் நேற்று கூட பல பேர்கிட்ட சொல்லும் போது அவங்க அப்படியே கீழ்படிஞ்சு இந்த இடத்துக்கு வந்தாங்களே. அப்ப அவங்களை ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகம் கொடுங்க. இந்த யுகந்தர் அம்மா கூட நல்ல சுகத்தை கொடுங்க. இந்த தேபர் அம்மா கூட நல்ல சுகத்தை கொடுங்க. நல்ல பலத்தை வைங்க. அப்ப இங்க யார் யார் எந்தெந்த பலவீனத்தில் இருப்பாங்களோ அந்த பலவீனம் ஒவ்வொருத்தரும் விட்டு வெளியே போகட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை சோதரி, முழுமே பரிசுத்த ஆத்மாவே கர்த்தரை கர்த்தர் செய்த